இப்படி வந்துடலாம். இதில் தான் எங்கேயாச்சும் ஸ்ட்ரக் ஆகணும் அப்படின்னா விழுந்துருவோம். நமக்கு இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 28 மினிட்ஸ் இதில் காட்டுது. அந்த சைடு பார்த்திங்கன்னா பயங்கர மிஸ்டாக இருக்குது. நம்ம வாகமன் டவுன்லேருந்து கொஞ்சம் வெளியே போய்க்கலாம். அதாவது இங்கே வந்துட்டு ஒரு ஈவினிங் ஒரு 3 o'clock மேலேயே மிஸ்ட் வர ஆரம்பிச்சது. பட் கூலிங் இல்லை, 3 hour அளவுக்கு கூலிங் இல்லை இங்கே. நான் இருந்த வரைக்கும் நேற்று நைட்லாம் பெருசாக கூலிங்லாம் இல்லை. உளுப்புனி வந்து முக்கால்வாசி ஜீப் சஃபாரி தான் போகிறாங்க. ஓகே, ஆனால் அந்த உளுப்புனிக்கு பைக்கில் வந்தீங்கன்னா நீங்கள் பைக்கில் போகலாம், கீழே வரைக்கும் போகலாம். மேலே வந்து என்ன கதை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஜோயாஸ்டலில் என்ன சொன்னாங்கன்னா மேலே அலோடு கிடையாது அப்படின்ட்டாங்க. அது மாதிரி வராட்டுமேடில் ஒரு ஜீப் சஃபாரி ஓட்டுறவங்க கிட்ட நான் கேட்டேன், மேலே பைக் அலோடான்னு கேட்டேன். மேலே பைக் அலோடு தான் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ என்ன கதைன்னு நான் அங்கே போயிட்டு நான் சொல்கிறேன். நான் போட்ட பிளான் படி கரெக்டாக போயிட்டு தான் இருக்கு. இப்போது கைஸ் இந்த இடத்துக்கு வந்துட்டு கோல்டன் மிடோஸ்ன்னு இருக்குல்ல, இங்கே வந்துட்டு ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்திங்கன்னா அப்படியே போக வேண்டியதுதான். அந்த க்ரீன் லைன் தானே, சும்மா வீடியோ பார்க்குறீங்களான்னு டெஸ்ட் பண்ணேன். அதாவது எப்படி இருக்குன்னா, என்னடா பண்ணுறாங்க ஜீப்புக்குள்ளே, ஆடுற ஆட்டத்தில் ஜீப்புக்கு வந்துடும் போல, அந்த ஆட்டம் ஆடுறானுங்க. சுற்றுறதுக்கு நிறைய இடம் உண்டு. நீங்கள் ஒரு 1 day 2 daysலாம் அங்கே செட் ஆகுது. ஒரு 4-5 நாள் இருக்கணும் இங்கே. டெய்லி ஒன்று போயிட்டு வரலாம். ஏன்னா ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 2 போகலாம், அவ்வளோதான். நீங்கள் ஒரே நாளில் 4-5 நாள் போயிட்டு வந்தீங்கன்னா பரபரப்பாக போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாமே பக்கத்து தான் இருக்கும். இப்போ நீங்கள் சவுத் சைடு போனீங்கன்னா அங்கே நிறையா இருக்கும். என்ன நான் சொல்கிறேன்னா, அந்த வராட்டுமேடு, பால்வழுக்கும் பாறை, அது மாதிரி கங்கல் பாறை அப்படிலாம் இருக்கும். அதை ஒரு நாளில் முடிக்க முடியாது உங்களால். அது வந்து 2 நாள் ஆகணும். ஏன்னா ஒரே நாளில் 3த்தையும் பார்த்துட்டிங்கன்னா என்னமோ போர் அடிச்சிடும். நெக்ஸ்ட் டே போகும்போது நல்லாயிருக்கும், வேறு 2 போகணும். அப்புறம் நார்த் சைடு வந்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் இருக்கும், இதை நீங்கள் பார்க்கலாம். கவந்தா, உளுப்புனி வாட்டர் ஃபால்ஸு, இந்த மாதிரி. இங்கே பாருங்கள். ஆக்சுவலாக இங்கே இந்த சர்ச்சு பக்கம் வந்துட்டு இங்கேருந்து லெஃப்ட் எடுக்கணும். மேப்பில் இது கரெக்டாக காட்டலை. லெஃப்ட் எடுத்து மேலே போயிட்டு 2வது ரைட்டு திரும்பணுமா. ஜீப் வருது. ரெண்டாவது ரைட் நான் திரும்பல இன்னும். உள்புனி டாப்பு இதில் இல்லை. ஓகே, இது ஓகே 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 ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு தான் அங்கே ரைட் எடுக்கணும், வேறு எந்த ரைட்டும் கிடையாது. நீங்கள் அங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இங்கே ஒரு ரைட் இருக்குது. ஸோ இந்த மேப்பில் ஒரு இடம் காட்டுது, நம்ம அங்கே தான் போகணும். பட் அப்படி போனால் என்னன்னு தெரில, போகும்போது அங்கே கூட போய் பார்க்கலாம். ஜீப் இறங்கி வருது, பார்த்து வாங்கினாரு. ஆஃப் ரோடே பாருங்கள், ஆஃப் ரோடு. செகண்டில் கிடக்கு வண்டி ஏறியாச்சு. ஆனால் கைஸ் வராட்டுமேடு போயிட்டு இதெல்லாம் அப்படின்னு சொல்லதுக்கு வாய முடியறதுக்குள்ளே வேறு இன்னொன்று வந்துருச்சு. என்னடா இது எந்த பக்கம் போகுது? அங்கே ரொம்ப ஸ்லோப்பாகிடுது, இது கொஞ்சம் சுற்றி போகணும்னு நினைக்கிறேன்.
வர்ற இது ஒரு வீட்டுக்கு வந்துருச்சு கைஸ். ஸ்டேவா அது? അതിൻ്റെ മേളിൽ. ഓക്കെ 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 ഓക്കെ. வழி மாறியாச்சு கைஸ். நீ யோசிச்சு பாருங்கண்ணா, இந்த இடத்துல அவங்க இருக்காங்க. ஸ்கிட் ஆயிடுச்சு டயரு, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் நான் கீழே உள்ளல பாசியில் தான் வண்டி சென்டரில் ஏற்றி போயிட்டுருக்கேன், சைடில் ஏற்றுல. இங்கே ஏறி அங்கே ஏறி கைஸ் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. இந்த வீடு ஏற முடியாது, இறங்கானா முடியும். ஏறலாம், கூட ஆள் வேணும். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ இன்னொரு ரூட்டு காட்டுது, நம்ம அந்த ரூட்டு வேணால் ட்ரை பண்ணலாம். அந்த ரூட்டுங்க தான் ஜாயிண்ட் ஆகுது. அவர் பின்னாடி வந்தவர் சொன்னார் இந்த ரூட்டு ஜீப் இறங்கி தான் வரும்னாரு. நம்மளும் ஆப்போசிட்டில் ஏறுறோம். சரி ஓகே, நம்ம அங்கே போகலாம், அப்படி போகலாம். இது சான்ஸில் கேஸ் சப்போர்ட்டு கன்ஃபார்ம் ஆள் வேணும். எனக்கு கால் ஓப்பன் சொன்னால் கால் எட்டலை, அதுதான் பிரச்சனை, வேறு ஒன்றுமே கிடையாது. இப்படி நான் ஏறிடுவேன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஏறிடுவேன். அதுக்கப்புறம் அதில் ஏறி அப்படி ஏறணும், மேலே திரும்பி இப்படி மேலே ஏறி அங்கே பக்கம் போகணும். இருங்க வண்டிங்க நிப்பாட்டி வேணால் போய் பாட்டுருவோம். இப்படி வந்துடலாம். இதில் தான் எங்கேயாச்சும் ஸ்ட்ரக் ஆகணும் அப்படின்னா விழுந்துருவோம். அங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை கேஸ், அதுக்கப்புறம் ஏறிடலாம். அந்த ஒரு சின்ன இடம் மட்டும்தான், அதுக்கப்புறம் இந்த சைடில் கூட வந்துடலாம். இவ்வளோ தூரம் வந்தாச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு வீடியோ பார்க்கும்போது ரெக்ரெட் ஆவேன், ஏறிக்கலாமா அப்படின்னு. அவ்வளோதான் வந்தாச்சு. அங்கே மட்டும் சவதியில் ஸ்லிப்பாச்சு, அவ்வளோதான். ரைட்டு, எக்ஸ்ட்ரா ஒரு லெவல் வந்து ஆட் பண்ணி வைங்க. 5லேருந்து 6 லெவல் கொண்டேன். குளிய பாரு. ஆஹா, அருமையான இடம். ஜீப்பு 2 சைடும் போயிருக்கா, சென்டரில் ஏறிடணும். அப்போ கொஞ்சம் தப்பிச்சிடும். ஆனால் ஜீப்பு 4 டயர் இருக்கனால சுற்றி ஒரு சைடு வழுக்கணும் போயிடும். நம்ம அப்படி கிடையாது. அது மாதிரி 2 சைடு ஜீப்பு போயிருக்கா, நடுவில் அந்த பம்பு மாதிரி ஏறிட்டு நிற்கா. அவர் வந்து ஃபுட் ரெஸ்ட் இடிச்சுதான் பார்த்துக்கணும். ஐயா க்ரௌட்ஸ் வர போடலையா, சைடில் உள்ள அந்த செடி வந்து முள்ளில் அடிக்கமாக அடிக்கி. ஜீப் வந்து அப்பப்போ வராமல் போயிருந்தேன், மிஸ் பண்ணியிருப்பேன். செம்ம பிளேஸு. ட்ரோன் தேவை. பாதி டயர் உள்ள போயிடுச்சு. பயங்கர மிஸ்ட்டு. மிஸ்ட்டு பயங்கரமாக இருக்காங்க. ஸோ கைஸ், இங்கே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு கிளம்பிட்டேன். மிஸ்ட்டு வருது போகுது, ஆனால்
கிளைமேட் வந்து கூலிங்கே இல்லை, எனக்கு வேர்த்து ஊற்று தான் செய்யுது. நான் இருக்கிற கொஞ்சம் தண்ணியை கொடுத்து குடிச்சிட்டேன். ஸோ மேப்பில் அந்த கவந்தான் ஒரு இடம் இருக்குல்ல, கவந்தான் மேப்பில் போட்டால் எந்த இடம் வருமோ அந்த இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஸோ அந்த ரூட் வந்து எனக்கு அந்த வழி கிடச்சி, இதில் மேப்பில் பார்த்தா உங்களுக்கு இந்த சைடு கிடச்சி. ஸோ நான் அந்த இடத்த இப்போ டச் பண்ண போகிறேன். ஆக்சுவலி பைக் அலோட் பண்ணுறாங்க, உங்களால் ஓட்ட முடிஞ்சிச்சுன்னா மேலே வந்துடுங்க. செம இடம் கைஸ். பொத்தமேடை மிஸ் பண்ணதை நான் வந்து இங்கே அனுபவிச்சிட்ருக்கேன். ஐயோ க்ளவ் போடணும்னு நினச்சேன். சரி வாங்க ஓட்டியாச்சு. 2 ஜீப்பு இப்போ போச்சு, அதான் வண்டியை ஓரமாக நிப்பாட்டினேன். 2 ஜீப்பு ரேஸ் போட்டு போகிறாங்க. கொஞ்சம் மேலே இது வந்து அந்த இடத்துல இருக்கலாமோ. இதுதான் கேஸ் இந்த உளுப்புனி டாப்போட மெயின் ஸ்பாட்டு. நம்ம இப்படி வந்தோம், இப்படி கிளம்பிடலாம். இந்த இடத்துல ஜீப் வருதா, அதனால் நிப்பாட்ட முடியல. மிஸ்டாக இருக்காங்க, ஜீப்பு சவுண்ட் மட்டும் தான் எனக்கு. இங்கே பாருங்க சரியான மிஸ்ட்டு. இது என்னது தண்ணியா? இங்கே ஏதோ கேட்லாம் போட்டிருக்காங்க கைஸ், ப்ரைவேட் ஏரியா. இங்கே தெரிகிறதா? 2 இடம் போகுது, எங்கே போவ? எல்லா கதையும் ஒன்று தானோ. அந்த சைடு போனோம்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமு. இது கொஞ்சம் நார்மலாக இறங்குதுன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்கு. என்ன செய்கிறது, சோலோ ட்ரிப் இப்படி அமைஞ்சிடுது. இங்கே மேலே ஏற்றலாமா? மேலே எப்படி இருக்கு பாருங்க, ஒன்றுமே தெரியல. கொஞ்சம் மிஸ்ட்டு கொஞ்சம் இறங்கினதுக்கப்புறம் மேலே அதை பார்த்துட்டு அங்கே ஒரு குழி இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு தெரியுது. இந்த மிஸ்ட்டு போனால் தெரியும், அதனால் வெயிட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் போயிடுச்சுன்னா 3 வே இருக்குது, 1 2 3 வழி இருக்குது. இந்த 3 வழியில் எதில் கொஞ்சம் குழி கம்மியாக இருக்கும் அங்கே போயிடலாம். இங்கே தெரியுது உங்களுக்கு தெரில, கேமரா இந்த அளவுக்கு தெரில. மிஸ்ட்டு பயங்கரமாக இருக்குங்க. நினப்பான் காட்டிலே மேட்டிலையும் கூட்டு போகிறோம், காலி எங்கே கூட்டு போகிறோன்னு தெரியல அப்படின்னு. கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டிட்டு நான் இப்படி ஏறி நடந்து போய் பார்க்க போகிறேன். இந்த வழியோடி இந்த வழி போனோம், அப்படிலாம் இந்த வழி போனோம். சென்டரில் போகவே முடியாது. ஸோ வண்டியை ஓரமாக நிப்பாட்டிக்கிறது. ஏன்னா ஜீப் வந்துச்சுன்னா மறுபடியும் மேலே கீழே வரணும்னா எங்கேயாச்சும் வண்டி ஓரமாக நிப்பாட்டிட்டு மேலே போய் பார்க்கலாம். கைஸ் இங்கே பார்த்தீங்கல்ல, இந்த இடத்துல மிஸ்ட் இருக்கும்போது நான் இப்படி வந்து குட்டாமாக அங்கே ஏறின்னு மாட்டியிருப்பேன். இந்த சைடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்ல வேலை இந்த பக்கம் நான் வரலாம். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்போ ஒரே வழி அந்த சைடு தான். ஃபஸ்ட்டு ட்ராக் மட்டும் தான் நல்லாயிருக்கு. நல்ல ஸ்லோப்புண்ணே. நீங்கள் நினைக்கிற மாதிரி கோபுரில் பெருசாக தெரியாது ஆக்ஷன் கேமராவில். இல்லை இவங்க மேலே ஏறவே இல்லையே, இவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. சரி இருங்க, நம்ம மேலே போய் என்னென்னு பார்த்துட்டு வரும். கைஸ் இன்னொரு 3 4 வழி இருக்குது. இன்னொரு வழி இப்படி சுற்றி இந்த வழி வருது. இவரை தான் நான் வந்துட்டு வராட்டமேட் வச்சு பார்த்தேன். வந்துட்டேன். எங்கே வரைக்கும் கீழே அதில் எல்லாம் பைக்கில் போகிறது ரொம்ப டேஞ்சர். அந்த ஒரு பஸ் மாடலில் நிற்கல. ஆமாம், இல்லைன்னா நாங்கள் இதில் ஏறி வந்திருக்கேன். கொஞ்சம் டேஞ்சரான இடம் என்ன இல்லை. இந்த இடம் கொஞ்சம் ஸ்லிப்பான இடம். அந்த அதில் இறங்கி போகல, இறங்கி வர்றது கொஞ்சம் கஷ்டம். தெரியுது பார்த்தீங்களா? ஆமாம், இப்படி இறங்குற இடம் நல்லா ஸ்லோப்பாக இறங்கி. ஓகே பார்த்து கொஞ்சம் மழை எதுவும் பெய்யுதுன்னா போகவே கூடாது. அந்த மண் அப்படி பார்க்க தான் அப்படி இருக்குது, ஃபுல்லாக ஸ்கிட் ஆகுது. கைஸ் இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம். பயங்கர ஸ்லோப்பு. கீழே இறங்கி நம்ம கொஞ்சம் தூரம் கழிச்சு அங்கே போக வேண்டியதான். நிறைய பேர் ஜீப் பிடிச்சி அங்கே வராங்க. ஸோ பைக்கில் வர்றது இந்த பக்கம் ஓடி வர்றது கொஞ்சம் டேஞ்சர் தான். நான் சொன்னேன்ல, நானே கொஞ்சம் நின்று தவங்கி தான் வந்தேன். அதுக்காண்டி நான் ப்ரோவாங்க கேட்டால் பெரிய ப்ரோலாம் கிடையாது. லெவல் 6 வரைக்கும் இப்போ அப்கிரேட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த வழி நான் போய் காட்டுறேன், இந்த வழியோடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அட்வென்ச்சர் பைக்கு நான் என்ன சொல்கிறேன், குரூப் ரைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம்
ஜாலியாக இருக்கும். கீழே விழுந்தாலும் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். அது தனியாக வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் சில விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியது மாதிரி இருக்கும். நான் வந்துட்டு வெக்கடின்னு சும்மா சொல்லலை. பாருங்க தெரியல, சட்டெல்லாம் நினைஞ்சிருக்கா, டேக் ரிஸ்கே நினைஞ்சிருக்கா. மிஸ்ட்டு உங்களுக்கு இருக்கும், இங்கே இருக்கு அடிக்கிற மிஸ்ட்டில் பயங்கர குளிராக இருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அப்படிலாம் எதுவும் இல்லை. லைட்டாக, ரொம்ப குளிரே இல்லைன்னா சொல்ல மாட்டேன், லைட்டாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம போக வேண்டியதான். தண்ணி பாட்டில் வாங்கி வச்சுருந்தாங்க, தண்ணி காலி. தூரப்பட மனசு வரல, எங்கள் உள்ளே வெளியே எங்கேயாச்சும் போய்ட்டு போட்டோம். ஆனால் தண்ணி வாங்கிட்டு வரலையோ தவங்கி பிடிச்சிக்கோங்க. நம்ம மேலே டாப்பில் பைக் ஏற்றலை, நீங்கள் இந்த டாப்போட வியூ பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வந்துட்டு கீழோடி போகிறோம். நிறையா ஜீப்பு, அதுக்கப்புறம் 4x4 வெஹிக்கிள் தான். ஓகே, 1 மினிட். ஏன்னா ரோடு மோடில் இருக்குது, ஆஃப் ரோட மாற்றிக்கிறேன். வர்றவங்க ஃபுல்லாக என்ன கரெக்டு தான், வண்டி எல்லோரும் ஏறி அந்த ரோடு இறங்குறாங்க. நம்ம வந்துட்டு இறங்குற ரோடி நம்ம ஏறிட்டோம். சில ஜீப் வந்து அந்த ரோடு ஏறுது, சில ஜீப் இந்த ரோடு, மோஸ்ட் ஆஃப் ஜீப் வந்து இப்படி தான் வருது, சில ஜீப் தான் அந்த ரோடு ஏறுது. நம்ம வந்துட்டு ரிவர்ஸில் வந்திருக்கோம். நல்ல வேலை நம்ம ஸ்டார்டிங்கே நல்ல எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடு ஏறி வந்தனால நமக்கு அதுக்கடுத்து என்ன வந்தாலும் தெரியாது. நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டே இந்த மாதிரி மண் பாதையிலே வந்துட்டு திடீர்னு அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த இடம் தான் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து போனாங்க. ஃபஸ்ட்டில் போட்டு லைட்டாக கிளச்சை விட்டு ஃப்ரண்ட் பிரேக்கு பேக் பிரேக்லாம் லைட்டாக அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். உட்காலி எப்படி இருக்குது, வண்டி டயரை மட்டும் ஸ்லிப் பண்ணி விட்றக்கூடாது. அதனால் ரொம்பவும் இருத்தி பிரேக் பிடிச்சா வலிக்கிட்டு போயிடும், சகதியாக இருக்கனால. லைட்டாக அப்ளை பண்ணி போடுங்க கைஸ். ஆஃப் ரோட் லெவல்ஸ்லாம் நிறையா அப்கிரேட் ஆகிட்டுருக்கு இங்கே வந்து. ஏன்னா கீழே போய்ட்டு அங்கே திரும்பலாம் நேரம் வலை கம்பி அங்கே வலை போட்டிருக்காங்க, இருந்தால் இடிச்சு அங்கே நிற்பீங்க, அது ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் போகிற ஃபோர்ஸில் வந்துட்டு ஐஸ் நல்லா ஸ்லிப் ஆகுது. காலுமே ஸ்லிப் ஆகுது. பின்னாடி டயர் அடங்கம்மாடா, பின்னாடி டயர் வந்து ஸ்லிப் ஆகிட்டே தான் வருது. அங்கே கீழே இறங்கி திரும்பலாம் நேராக உள்ளே போய் வந்துடும். ஸ்கிட் அடிச்சு திருப்பியாச்சு கேஸ். அங்கே பார்த்திங்களா, ஸ்கிட்டை போட்டு திருப்பிட்டேன். கால் இது பயங்கர ஸ்லிப்பரிண்ணா. எனக்கு இதை கம்பேர் பண்ணும்போது அது எவ்வளவோ மேலும் தெரியுது. ஏன்னா இது வந்து ஃபுல்லாகவே மண்ணு தான் இருக்கா, ஸ்லிப் ஆகுது டயரு. அப்படி தேய்ச்சிட்டே தான் வந்திருக்கேன் இங்கே வரைக்கும். ஓகே போகலாம். ஜீப்பு போயிடும். ஜீப்பு 4 வீல் சுற்றும் போது இந்த இதில் கிரிப் இல்லைன்னா இந்த டயர் ஏறும், இந்த இதில் கிரிப் இல்லைன்னா எப்படி ஏறும். நம்மளே அப்படி கிடையாது, ஒரே டயர் தானே. ஆனால் இன்னொன்று கைஸ், ஆஃப் ரோடு டயராக போட்டு வாங்க. ரோடு டயர் போட்டு வந்தீங்கன்னா சத்தியமாக ஸ்பின் ஆகும். ஏன்னா இதுவே ஸ்பின் ஆகுது, அவ்வளோதான். இதுக்கப்புறம் பெருசு எதுவும் கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம ஆட்டம் தான். இந்த எபிசோட் ஃபுல்லாக அட்வென்ச்சர் தான். சகதி நம்ம நினைக்கிறோம்ல, இந்த சகதி சேரு கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு. நல்லா உள்ள போகுது, பாதி டேர் உள்ள போகுது. ஆனால் விடாமல் ஏற்றணும். நான் மறுபடியும் சொல்கிறது, சப்போர்ட்டுக்கு ஆளாக கூட்டுவாங்க, அவ்வளோதான். நான் இனிமேல் நான் வந்து ஸ்கில்டு ஆஃப் ரோடரு. இனிலாம் என்னையெல்லாம் வந்துட்டு ஆஃப் ரோடு இல்லைன்னா சொல்ல முடியாது. இந்த ஃபுல் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய ஆஃப் ரோடு ஸ்கில்லு தெரியிருக்கு அப்படின்னு. என்னையெல்லாம் இனிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. சோலாக போயிட்டு வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு.
அண்ணா இங்கே பாருங்க கைஸ், உங்களுக்கு தெரியுதுல்ல இந்த இடத்துல வண்டி டயர் பதியாது நினச்சி போய் பதிஞ்சிரும் ஃபுல்லாக. நின்றுட்டோன்னு வந்திருக்காது வண்டி, அதனால் போயிடணும். அடுத்து ஒன்று ஏறணுங்க, ஸ்லிப்பாக இருந்துச்சுன்னா தான் பிரச்சனை. வாய் வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் ஸ்கில்லை வேறு கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேனே. அடா என்னடா அது, நல்ல வேலை அங்கே கேஸ் வழி குழி தோண்டி போட்டுருவாங்க அங்கே ஏறக்கூடாதுன்னு. அங்கே குழி இல்லைன்னா இப்போ மேலே ஏறிருப்பேன், அது ஒரு விஷயம். வரலாமா? இப்படி போய் இங்கே விழுந்தா கூட நான் தப்பிச்சிருவேன், அங்கே விழுந்தா உள்ளே போய் வந்துடுவேன். எனக்கு வந்து கண்டனோட உயிர் தான் முக்கியம். செகண்ட் இருக்குது, இதுதான் பிரச்சனை, நின்றக்கூடாது. அட பாவியா, நான் என்னமோ நினச்சேன், அசால்ட்டாக வந்துருச்சு. இதுக்கெல்லாம் கூட யாராவது கூட்டுறாங்க கைஸ். இங்கே பாரு, பாட்டியம்மா ஆஃப் ரோடர் தான் வருது. வெளியே வைக்கிறேன். அவ்வளோதாங்க, ஸ்டார் வந்துருச்சு, முடிஞ்சுதுடா. ஜீப்புக்காரங்க வருவாங்க கைஸ். வந்துட்டேன்டா. ஓ ரைட்டு, நான் வந்துட்டு அங்கேருந்து வரும்போது நான் பார்த்தேன் இதை கைஸ். ஆஃப் ரோடு வழியா முடிச்சுட்டு வந்தாச்சு. உள்புனிக்கு போகிற ஆஃப் ரோடு. ஷூவை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, வண்டியை பாருங்க எப்படி இருக்குன்னு. நான் என்ன நினச்சேன்னா, எப்படி சொல்ல, சில இடத்துல இந்த வண்டி வந்து ஸ்பின் ஆகும்னு நினச்சேன், ஓகேவா, சில சகதி இருக்கிற இடத்துலலாம். பட் அசால்ட்டாக தான் ஏறி வந்துச்சு இது. நிறைய பேர் வந்து எஸ்டி வந்துட்டு ஆஃப் ரோடுக்கு சரி கிடையாது, அது சரி கிடையாது, இது சரி கிடையாது. இந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸ்கில்லும் முக்கியம்தான், ஸ்கில்லு முக்கியம் இல்லைன்னா சொல்லலை. நான் சில இடத்துல வந்துட்டு பைக் வந்து ஸ்பின் ஆகும், இந்த இடத்துல வந்து நின்றும் அப்படின்னு நான் நினச்சேன். அது மாதிரி நான் ஒரு இடத்துல வந்துட்டு வண்டி ஆஃப் பண்ணிக்கிற நிமிஷம். அது மாதிரி நான் வந்து ஒரு இடத்துல வந்து நான் இறங்கி யோசித்தேன் இந்த இடத்துல வண்டி ஏறிடுமா, ஸ்லிப் ஆகுமா, ஸ்பின் ஆகுமா, கீழே அடியில் தட்டுமா, அப்படி தான் யோசித்தேன். ஆனால் அந்த இடத்துல வண்டி ஏறிச்சு, அசால்ட்டாக ஏறிச்சு. உங்களுக்கு வந்து ஆக்ஷன் கேமரா வந்து சின்ன இடம் மாதிரி இருக்கும், நேரில் வந்து பார்த்திங்கன்னா அது டபுள் ட்ரிபிள் மடங்கு இருக்கும் அது. ஸோ அதுலேயே அசால்ட் ஆகிட்டு வந்துச்சு. கேமரா வந்தீங்கன்னா இந்த வழி வந்தீங்கன்னு எங்களை எந்த இடத்துல இந்த போர்டு இருக்கு பாருங்கள், லீ குறிக்காட்டுன்னு. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் லெஃப்ட் எடுத்து போனீங்கன்னா, இப்போ நான் வந்த வழி, அந்த வழியில் பார்த்தீங்கன்னா பைக்கில் மேக்ஸிமம் போகிறது கஷ்டம் தான். அப்படியே நீங்கள் போனீங்கன்னா சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். ஆஃப் ரோட் டயர் இல்லாமல் அந்த ஸ்லோப்பில் ஏற முடியாது. ஸோ இறங்குறதே நான் ரியர் பிரேக் வந்து லாக் ஆகி தான் இறங்குச்சு, ஓகேவா. அது மாதிரி அந்த வழி போனீங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு வழி காமிச்சிடல, நேராக போயிட்டு ஒரு ரைட் சர்ச்சை ஒட்டி ஒரு லெஃப்ட் எடுத்து நம்ம போனோம்ல, அப்படி போனாலும் உங்களுக்கு சப்போர்ட் வேணும். உங்கள் மனதைரியம் இருந்துச்சுன்னா நீங்கள் வண்டி எடுத்து போய்கிட்டே இருக்கலாம், ஓகேவா. பட் இந்த அங்கோடி வந்தாலுமே இந்த சைடு இறங்குற இடத்துல ரொம்ப பார்த்துடணும். இப்படி இறங்குது, நான் விளாட்டுக்கு சொல்லி இப்படி இறங்குச்சு வண்டி, இப்படி இறங்குச்சு. கொஞ்சம் நல்ல டயர் போட்டுவாங்க. நான் வந்து பின்னாடி டயர் வந்து முன்னாடி டயர் வந்து புதுசு, நான் அந்த ரைடு கவர்மெண்ட் வாங்கிட்டு போட்டு வந்தேன். ரியர் டயர் ஒரு 5000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. இது வந்து ஆஃப் ரோட் டயர், அதனால கொஞ்சம் ஸ்லிப் ஆகாமல் வந்துருச்சு. அது மாதிரி நிறைய இடத்துல வந்துட்டு வண்டி வந்து நம்ம நினைப்போம் சின்னதான இருக்குது வண்டி போயிடும் அப்படின்னு நினைப்போம். பட் அந்த இடத்துல வண்டி டயரை விட்டிங்கன்னா டயர் உள்ளே போயிடும். எங்கேயுமே ஸ்லிப் ஆகாமல் நான் வந்தேன். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளுப்புனி வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிறோம். லெஃப்ட்டு திரும்பாமல் சர்ச்சை தாண்டி நம்ம வந்துட்டோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டு இருக்கோம். இன்னொன்று, நம்ம வந்து ஜீப்பில் அந்த மாதிரி வந்தோன்னா நம்ம விழுந்துருவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் இருக்காது. என்னன்னாலும் ஏறி இருக்கு. இந்த டயர்லாம் இப்படி போகுது. 4 வீல் டிரைவ் போட்டு போனாங்க ஒருத்தனுங்க. ஓகே, டாப் ஸ்டேஷன்லேருந்து வரும்போது
ஷூ ஃபுல்லாக சகதி ஆயிடுச்சு. அதை போய் நம்ம உளுப்புனி வாட்டர் ஃபால்ஸில் கழுவ போகிறோம். சார் கொஞ்சம் ஓவராக தான் போகிறோமோ, போவோம். என்ன பண்ணிடுவானுங்க. ஃப்ரெண்டில் தூக்கணும். இல்லை அவ்வளோதான். இதுக்கப்புறம் வண்டி பைக் போவதில்லை, இதுக்கப்புறம் போவதில்லை. ஓகே 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 ஓகே. அதில் ஏற்றம் இறக்க முடியாதா? ஹில் டாப் ஏறி ஷூ ஃபுல்லாக சகதி ஆச்சுல, வாங்க கழுவு. கழுவி கிளச்சு பிடிக்காங்கண்ணா. ஃபஸ்ட்டு கியர் பிரேக் பிடிக்காங்க. கிளச்சை விட்டுருங்க.